ஹலோ மக்களே வணக்கம். விடாமுயற்சி தல நடிக்கும் விடாமுயற்சி ஷூட்டிங் பக்காவாக போயிட்டு இருந்தது. பட் ரீசண்டாக நிறைய குழப்பங்க. அதாவது அஜித்துக்கும் ப்ரொடியூசருக்கும் ஏதோ ஒரு சண்டை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அதிகமாக செலவு பண்ணிட்டீங்க, ஆசர்பைஜான்லேயே ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்கீங்க, அங்கே எடுக்காமல் நீங்கள் ஹைதராபாத்தில் செட்டு போட்டு எடுங்க அப்படின்னு ஒரு நியூஸ் பரவுச்சு. பட் டைரக்டரும் ஆக்டருமான அஜித்தும் மகிழ் திருமணியும் இதுக்கு ஒத்துக்கல. அவங்க அங்கே வெளிநாட்டில் தான் எடுத்தாகணும், அசர்பைஜான் எடுத்தால் தான் அந்த படத்துக்கு ஆத்தென்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சொல்லிட்டு பல நியூஸு. அதே மாதிரி ஷூட்டிங் ரொம்ப லேட் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. அதனால் இதுக்கு மேலே நான் ஷூட்டிங் வர மாட்டேன், நான் அடுத்த படத்துக்கு போக போகிறேன், குட் பேட் அக்லி அப்படின்ற படத்துக்கு போக போகிறேன். அந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் பண்ணுறவங்களுக்கே தெரியும். ஸோ இந்த படத்தை நாங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த படத்துக்கு போக போகிறோம், இந்த படம் ஹோல்டில் இருக்கும் அப்படின்லாம் நிறையா நியூஸ் வந்தது. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ரீசண்டாக அந்த படத்துலேருந்து ஒரு கிளிப்ஸ் விட்டுருந்தாங்க. அதாவது அஜித் ஸ்டண்ட் பண்ணுற மாதிரி, அதாவது நீங்கள் எல்லா அஜித் படத்துலையும் பார்க்குற மாதிரி ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட். அதாவது இந்த வாட்டி புதுசாக ஹேமர் காரை தூக்கிட்டு கவுத்து விட்ருப்பாரு, அது கூட ஆரவாக இருந்திருப்பார். ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஷூட்டிங் நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் என்ன காமெடினா, இதுவே ஒரு பழைய வீடியோ. ஸோ இதெல்லாம் போயிட்டுருக்கும்போது அஜித் ரசிகர்களுக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்கும், விடாமுயற்சி ஷூட்டிங் போதா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம். அதுக்கு தாங்க இந்த வீடியோ. ஷூட்டிங்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, போயிட்டுருக்கு. படத்தில் லாஸ்ட்டு ஷெட்யூல் நடக்க போகுதுங்க. அதுக்காக அஜித் அங்கே இருக்கார் அசர்பைஜானில். ஸோ அந்த ஷூட்டிங்கை ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் அவர் அடுத்த படத்துக்கு போகிறாரு. ஸோ லாஸ்ட் ஷெட்யூல் இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 10-15 நாளுக்குள்ளே அது முடிஞ்சிடும். ஸோ விடாமுயற்சி இந்த மாதத்துக்குள்ளே ஃபுல்லாக ரேப்பப் ஆகிடும். அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் டேட் அவங்க பொறுமையாக ரிலீஸ் பண்ணுவாங்க, சிங்கிள் ஆடியோ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதாங்க தகவல். ஓகேங்களா? பாய் மக்களே, சப்ஸ்கிரைப் ப்ளீஸ்.